அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் 3 மாதமாக துவரம் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 3 மாதமாக துவரம் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகிப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றன என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதிவை ஒன்று பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு முழுவதும் 3 மாதமாக துவரம் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகிப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. சென்ற மாதமே இது குறித்து நான் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் இதுவரை ரேஷன் பொருட்கள் விநியோகிப்பதை சீர் செய்ய தவறிய நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரேஷன் பொருட்களை முறையாக கொள்முதல் செய்து விநியோகிப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது? ஏழை மக்களின் எண்ணங்கள் அறிந்த எந்த ஒரு அரசும் ரேஷன் தட்டுப்பாடு நிகழவிட்டிருக்காது என்று கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு மக்கள் மீது துளியும் அக்கறையற்ற அரசு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான ரேஷன் பொருட்களின் விநியோகத்தில் கவனம் செலுத்தி அனைத்து ரேஷன் பொருட்களும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்றும் அந்த எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.